கவலைப்படுறதுனால ஒரு பெரிய ஒரு நஷ்டம் யாருக்கு ஏற்படுறதுன்னா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கு மாத்திரம்தான். நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம ஏதோ ஃபீல் பண்ணுறோம், அந்த கவலை உங்களுக்கு உள்ளே போனது மட்டும் இல்லாமல் சரீரத்தில் பலவீனமே இல்லைனாலும் பலவீனத்தை கொண்டு வரும். உங்கள் சிந்தைக்குள்ள அதை போக ஆரம்பிச்சிருச்சுன்னா பிசாசு உலகத்தின் பொய்யை கொண்டு நிரப்பிக்கொண்டே இருப்பான். ஒரு பக்கம் நீங்கள் வார்த்தையை கேட்பீங்க, ஆவியில் வளருவீங்க, ஆனால் ஒரு சைடு ஆஃப் உங்களுடைய பிரெயின் எதால் நிரம்பியிருக்குன்னா கவலை. என்ன ஏது எப்படி நடக்கும், ஏன் ஏன் ஏன்ற கேள்வி. நான் இதை நினச்சேன், இது நடக்குது, இப்படி போகணும்னு ஆசைப்பட்டேன், இது மாதிரி மாறுது. இப்படிப்பட்ட கேள்விகளை பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா, அடிக்கிட்டே போவான். அந்த ஏன்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் நினச்சாலும் கிடைக்காது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் நினைக்கிற ஒரு கேள்வி கூட பதில் கிடைக்காது. ஆனால் பிசாசு ஏன் என்ற கேள்விகளை அடிக்கிட்டே போவான். குடும்பத்தில் வாலிப பிள்ளைகளுக்கு, கணவன் மனைவிக்கு இடையில என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஏன் எனக்கு ஏன் நடக்கணும், இது இவங்களுக்கு நடக்கலையே, என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு நடக்கலையே, எனக்கு ஏன் ஆண்டவர் இதை செய்யலை, ஏன் ஆண்டவர் இதை தாமதிக்கிறார் என்ற கேள்விகள் உங்களுக்குள்ளே அடங்கிட்டே இருக்கும். அப்போ வேத வார்த்தையை உங்களால் என்ன பண்ண முடியாது, விடுதலையோடு கேட்கவே முடியாது. கேள்விகளுக்கு பதில் வேணும்னா தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யம் மாத்திரம்தான். தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரம் தேடுங்க. உலகத்தின் சம்பத்துகள் ஆஸ்திகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிறார்.